உண்மைகளை உரத்து சொல்லும் UTVயின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாடசாலை போக்குவரத்து சேவைக்கான கட்டணத்தை 20% இன்று முதல் உயர்த்துவதற்கு தீர்மானம். நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீளத் திறக்கப்பட்டன. 8000க்கு அருகிலிருந்த அந்நிய கையிருப்பு எப்படி 1.2 குறைக்கப்பட்டது? கேள்வி எழுப்புகிறார் லக்ஷ்மண் கிரியல்ல. COVID-19 தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்தும் தீர்மானம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பாடசாலை போக்குவரத்து சேவைக்கான கட்டணத்தை 20% இன்று முதல் உயர்த்துவதற்கு தீர்மானித்ததாக அகில இலங்கை மாகாண பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்பட உள்ள பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பான விவரங்களை நாளைய தினம் அறிவிக்க உள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். எரிபொருள் மற்றும் வாகன உதிரிப்பாகங்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் தமக்கான எந்தவித நிவாரணங்களையும் அரசாங்கம் இதுவரை வழங்கவில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் ருவன் பிரசாத் தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதால் பாரிய நஷ்டத்தினை எதிர்நோக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு முன்னதாகவே தெளிவுபடுத்தியிருந்த போதிலும் அது குறித்து எந்த தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை. மாகாணங்களுக்குள் சேவையில் ஈடுபடுவோர் 15%, மாகாணங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபடுவோர் 20% கட்டணங்களை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை மாகாண பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளும் டிசம்பர் மாத விடுமுறையினை தொடர்ந்து இன்றைய தினம் மீள திறக்கப்பட்டது. எவ்வாறாயினும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மாணவர்களை குழுக்களாக பாடசாலைக்கு அழைக்கும் நடைமுறை தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் அமல்படுத்தப்பட உள்ள பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பான விவரங்களை நாளைய தினம் அறிவிக்க உள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். பேருந்து பயண கட்டணத்தை அதிகரிப்பதற்கு கடந்த 29ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய ஆரம்ப கட்டமாக பேருந்து பயண கட்டணங்கள் 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 17 ரூபாவாக நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பேருந்து பயண கட்டணங்களை 17% அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதல் மீண்டும் மூடப்படுகிறது. வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை காரணமாக மசகு எண்ணெய் கொள்வனவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நாளாந்தம் 6500 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. ஏலவே டாலர் பற்றாக்குறை காரணமாக சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தற்காலிகமாக மூடப்பட்டு 22 நாட்களுக்கு பின்னர் மீள திறக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் மூடப்படும் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த மாத இறுதியில் மீள திறக்கப்படும் என வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் ஒரு தொகுதி மசகு எண்ணெய் நாட்டுக்கு கிடைக்கப்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டாலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கடந்த பண்டிகை காலத்தில் கடுமையாக உயர்ந்து வந்த முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் தற்போது குறைவடைந்துள்ளன. 750 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோழி இறைச்சி தற்போது 700 ரூபாவிலிருந்து 690 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோழி இறைச்சியின் விலை 50 முதல் 60 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முட்டை ஒன்றின் விலை 3 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் 26 ரூபாவாக இருந்த முட்டை தற்போது 23 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் பதவி விலகினாரா? பிரதமர் பதவி விலகியதாக சமூக வலைதளங்களில் இன்று பெரிதும் பேசப்பட்ட செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என பிரதமரின் ஊடகப் பிரிவு இன்று விசேட ஊடக அறிக்கையொன்றினை வெளியிட்டு கூறியுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகியதாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள் மற்றும் பிரதான ஊடகங்களிலும் வெளியான செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என பிரதமரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் இவ்வாறான பொய் பிரசாரங்களை வன்மையாக நிராகரிப்பதாக பிரதமரின் ஊடக செயலாளர் ரொஹான் வெளிவிட்ட குறித்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையிலே மரபுவழி தாயக அடிப்படையில் நிலத்தின் அடையாளத்தை கொண்டவர்கள் தமிழர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று திருமணம் செய்தவர்களால் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தொப்புள் கொடி உறவு பேணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இன்று காலை கரைச்சி பிரதேச சபையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து இதனை தெரிவித்தார். கரைச்சி பிரதேச சபையின் கொடி மற்றும் புத்துயிராக்கப்பட்ட சின்னம் இன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இன்று காலை 9:15 மணியளவில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. தொடர்ந்து கரைச்சி பிரதேச சபைக்கான சின்னம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த சின்னத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் திரைநீக்கம் செய்து திறந்து வைத்தார். குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தவிசாளர், உதவி தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை செயலாளர், பிரதேச சபை உத்தியோகத்தர் என பலர் கலந்து கொண்டனர். இந்த புத்தாண்டிலே நீங்களும் புதிதாக எங்களுக்கான ஒரு கொடி, எங்களுக்கான புதிய வடிவமைக்கப்பட்ட லட்சணை, ஒரு புதிய பயணம் ஒன்றை தொடங்கி இருக்கிறீர்கள். ஆக இந்த ஆண்டினுடைய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன், வாழ்த்துகிறேன். மிக முக்கியமாக ஒரு இனத்தினுடைய கொடி என்பது மிக முக்கியமானது. ஒரு இனம் தேசிய இனமா அல்லது அவர்களுடைய இனக்குழுவா அல்லது அவர்கள் வெறுமனே பேசுகின்ற ஒரு சிறிய அளவிலான குழுவாகவே போய்விடுவார்களா என்றெல்லாம் உலகத்திலே பல ஆய்வுகள் உண்டு. 1948க்கு பிற்பாடுதான், இரண்டாவது உலகப் போர் முடிந்ததன் பிற்பாடுதான் இந்த உலகத்திலே சுயநிர்ணய உரிமை யாருக்குரியது, அதிலே உள்ளக சுயநிர்ணய உரிமை, வெளியக சுயநிர்ணய உரிமை என்பதெல்லாம் பேசப்பட்டது. ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது. அதில் மிக முக்கியமாக ஒரு நாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் உள்ள ஒரு நாடாக ஒன்று இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே இன்னொரு சுயநிர்ணய உரிமை உள்ள நாடு பிரிய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கத்துவம் பெற்றிருந்தால் அதுதான் அவருடைய சுயநிர்ணய உரிமை, அவருடைய தாயகம், அதுதான் அந்த நாட்டுக்குள்ளேயே அவர்கள் அடங்கிக் கொள்ள வேண்டும். இது உலக பந்திலே பல சர்ச்சைகளை கொண்டு வந்தது. பல்வேறுபட்ட மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற, பல கலாச்சாரம் உள்ள, பல தேசிய இனங்கள் இணைந்த நாடுகள் உலகத்திலே உண்டு. இலங்கையிலே மரபுவழி தாயக அடிப்படையில் நிலத்தின் அடையாளத்தை கொண்டவர்கள் தமிழர்கள். எங்களுக்கான மரபுவழி தாயகம், பூர்வீக வரலாற்று வழி நிலம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் வந்தேறு குடிகள் அல்ல. சிலர் அதை வித்தியாசமாக பார்த்திருப்பார்கள். நாங்கள் இந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் அல்லது இந்திய தொப்புள் கொடி உறவு கொண்டவர்கள். எங்களில் இருந்துதான் இந்தியாவிலே சென்று திருமணம் செய்த வகைகளால் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே அந்த தொப்புள் கொடி உறவு உண்டு. ஆனால் ஈழத்து மண்ணிலே நாங்கள் பஞ்ச ஈச்சரங்கள் வைத்து இலங்கையிலே முதல் தோன்றிய மூத்த குடிகளாக நாங்கள் வாழ்ந்தவர். ஆகவே எங்களுக்கான இந்த நில அடையாளம், நாங்கள் பேசுகின்ற செம்மொழிகளில் உலகத்திலே இன்றும் பாடுகின்ற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியான 6 மொழிகளில் செம்மொழியான தமிழ் மொழி, அந்த மொழியை அடிப்படையாக கொண்ட இனம் நாங்கள். அதனால் எங்களுக்கான மொழி அடையாளம் நிலையானதும் நீடித்து நிலைக்கக்கூடியதும் அழிக்கப்பட முடியாததும் மிகவும் ஒரு பெருமதியான நாள். கௌரவ தவிசாளர் தலைமையிலே மிகவும் சிறப்பாக செயலாளருடைய, உத்தியோகத்தர்களுடைய கூட்டு முயற்சியிலே, நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர்களுடைய செயல்பாட்டிலே ஒரு காத்திரமான ஒரு பதிவை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதனால் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மனதார வாழ்த்தி, இந்த புத்தாண்டு நல்லதாகவும் செழிப்பானதாகவும் எல்லோருடைய மனங்களிலும் ஒரு அடிப்படையானதாகவும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். 8000க்கும் அருகில் இருந்த அந்நிய கையிருப்பு எப்படி 1.2 குறைக்கப்பட்டது என எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். ලබාදුන් ගෑස් ටැංකි ඒව ආරක්ෂිතයි කියලා තිබ්බට නමුත් එකක් පුපුරලා අලුතෙන් ලබාදුන්. අනිත් එක තමුන්නාන්සලා දන්නවද දැන් මේ ණය ගැන? අද හැම එක්කෙනාම අහන්නේ මේ ණය ගෙවන්නේ කොහොමද කියලා. යන හැමතැනම අහන්නේ මේ ණය ගෙවන්නේ කොහොමද? 94 ඉඳලා මේ රට
8000க்கு அருகில் இருந்த அந்நிய கையிருப்பு எப்படி 1.2 குறைக்கப்பட்டது என்று இந்த அரசிடம் நாம் கேட்க விரும்புகிறோம். இது பற்றி வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாம் கேட்டோம். ஆனால் நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான நாட்கள் இல்லாததால் சரியான பதில் கிடைக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தேசிய வருமானம் 1000 பில்லியனாக இருந்தது. நாம் அரசாங்கத்தை கையளிக்கும் போது தேசிய வருமானம் 2000 பில்லியனாக இருந்தது. அப்படித்தான் நாட்டை ஒப்படைத்தோம். அந்நிய கையிருப்பு 8000 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக, தேசிய வருமானம் 2000 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அத்தகைய அரசையே நாம் ஒப்படைத்தோம். வக்ரோத்து அரசாங்கத்தை நாங்கள் ஒப்படைக்கவில்லை. தற்போதைய அரசாங்கம் என்ன செய்தார்கள்? அவர்களிடம் 8000ஆக இருந்த அந்நிய இருப்புகளை 1.2 குறைத்தனர். ஆட்சிக்கு வந்ததும் ஜனாதிபதி தேர்தல் பிரசார அனுசரணையாளர்களுக்கு கூடிய வரி விதிப்பு வழங்கியதன் மூலம் ஆண்டு வருமானம் 800 மில்லியன் இழந்தோம். 2000ஆக இருந்த ஆண்டு வருமானம் இன்று 1300 பில்லியனாக குறைந்துள்ளது. அதுதான் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணம். அந்நிய கையிருப்பு எப்படி குறைக்கப்பட்டது, தேசிய வருமானம் எப்படி குறைக்கப்பட்டது என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும். இத்தனை பிரச்சனைகளாலும் இன்று நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. டாலர்கள், எரிவாயு இல்லை. எரிபொருள் பிரச்சினை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்த போது அரசாங்கம் பாராளுமன்றத்தை மூடியது. நாட்டில் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படும் போது நாடாளுமன்றத்தை அதிக அளவில் அமர்வுகளை நடத்த வேண்டும். நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அரசாங்கத்தால் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அதனால்தான் நாடாளுமன்றம் மூடப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைசார் கண்காணிப்பு குழுவை அரசாங்கம் நியமிக்கவில்லை. அரசாங்கத்தின் வீழ்ச்சி என்பது தனி விடயம். ஆனால் நாடு அதல பாதாளத்திற்கு செல்வதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாம் இந்த நாட்டின் பிரஜைகள். நாடு அதல பாதாளத்தில் விழும்போது எமக்கு தப்பியோட இடமில்லை. நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்ட வேண்டும். மக்களுக்காக பேச வேண்டும். எரிவாயு பிரச்சனையின் மற்றொரு நிகழ்வை நான் இன்று காலை வியாங்கொடையில் பார்த்தேன். புதிதாக வழங்கப்பட்ட எரிவாயு பாதுகாப்பானது என்றார்கள். ஆனால் ஒன்று வெடித்துள்ளது. இன்று அனைவரும் கடன் பற்றி கேட்கின்றார்கள். 1994 முதல் 27 வருடங்களில் 20 வருடங்கள் இவர்களே நாட்டை ஆண்டுள்ளார்கள். இன்று நாம் வெளிநாடுகளில் உள்ள தனியார் வங்கிகளில் பெற்ற கடனில் 80% இந்த அரசாங்கமே பெற்றுள்ளது. இன்று நாட்டில் விலை கட்டுப்பாடு இல்லை. அரசை சொல்லிவிட்டது. புலனர்வு மாஃபியா அரிசியின் விலையை கட்டுப்படுத்துகிறது. அவர்கள் தேவையான விலையை நிர்ணயிக்கின்றார்கள். நாட்டில் அரசாங்கம் என்று ஒன்று இல்லை. வியாபாரிகයන්ට කුටි දීලා සිංහල රජකාලිදන් එන හස්තකර්මාන්ත නිෂ්පාදනය කරනයට කුටි දීලා එවැනි සෙනස්මක් අපි හදලා තිබ්බේ. ඉතින් මේව ඔක්කොම විනාශ කරලා මේව නිකන් විකුණන්න යනවා. හැබැයි මේගොල්ලෝ සෞභාග්‍ය දැක්මේ කොහොමද කිව්වේ? මේ කිසිම දේපලක් ஜனவரி 1ஆம் தேதி முதல் கோவிட்-19 தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்தும் தீர்மானம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கஹல்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 179 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் கோவிட்-19 தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்தும் தீர்மானம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கஹல்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இந்த விடயத்தில் சட்ட சிக்கல்கள் எவையும் இல்லை. சட்டமா அதிபரின் ஆலோசனையும் அவை தீர்க்கப்பட்டுள்ளன. எவ்வாறிருப்பினும் தடுப்பூசி அட்டைகளை செல்லும் இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக கையடக்க தொலைபேசிகளில் QR குறியீடு ஒன்றினை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் உரிய அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். அதற்கமைய QR குறியீட்டினை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகள் தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான நடைமுறை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்தும் என அமைச்சர் கஹல்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 179 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5,61,128 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 5,87,935 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,019 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதேச செயலக அதிகரிப்பு விடயத்தில் நுவரெலியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க பொதுமக்கள் தமது ஒருமைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் பிரதேச செயலகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் அதற்கு உறுதியளித்த அப்போதைய உள்நாட்டு அலுவல் அமைச்சர் வஜிர அபேவர்தன் அவர்கள் இப்போது 5 பிரதேச செயலகமாக இருக்கின்ற பிரதேச செயலகங்களை 10ஆக உயர்த்துவதற்கு உறுதியளித்தார். அதனை அடுத்து அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பிரதேச செயலாளர்களையும் பாராளுமன்றத்திற்கு அழைத்து அவரது பாராளுமன்ற அமைச்சர் காரியாலயத்தில் அதற்கான உடன்பாடு எட்டப்பட்டு அமைச்சரவை பத்திரமும் 2018ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு
அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி நுவர்லியா மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்களை அதிகரிப்பதற்கான வர்த்தமானி பிரகடனமும் வெளியிடப்பட்டது. அது நுவர்லியா மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, அமைச்சர் வஜிர அபேவர்தன அவர்கள் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற வகையில் காலி மாவட்டத்துக்கும் மேலதிகமான 3 பிரதேச செயலகங்களை அவர் அதிகரித்துக் கொண்டார். எங்களுக்கு அதில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இப்போது சிக்கல் வந்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் காலிக்கு 3ம் நுவர்லியா மாவட்டத்திற்கு 5ம் என உருவாக்கப்பட்ட பிரதேச செயலகங்களில் இந்த 2021 டிசம்பர் ஆகும்போது காலியில் உருவாக்கப்பட்ட 3 பிரதேச செயலகங்கள் பிரதான 3 பிரதேச செயலகங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கும் போது நுவர்லியா மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, அங்கே ஒரு உப செயலகத்தை மாத்திரம் அமைத்து இந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறது. எனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட, அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்ட, வர்த்தமானியில் பிரகடனப்படுத்தப்பட்ட நுவர்லியா மாவட்டத்தின் பிரதேச செயலகங்கள் 5னை ஏன் உருவாக்க முடியாது என்கின்ற கேள்வியை நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக மலையக அரசியல் அரங்கம் முதலாவது களப்பணியாக நுவர்லியா மாவட்ட செயலாளரை சந்தித்து நாங்கள் எங்களது மனுவை கொடுத்திருந்தோம். அதற்கு பின்னரும் இப்போது தலவாக்கலையில் வெட்கமற்ற நிலையில் மலையக அரசியல் பிரதிநிதிகள், தலைவர்கள் என சொல்லிக் கொள்பவர்கள் உப பிரதேச செயலகத்தை திறந்து வைத்துவிட்டு வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே திகதியில், அதே வர்த்தமானியில் காலியில் 3 பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நுவர்லியா மாவட்ட மக்களுக்கே இழைக்கப்படுகின்ற அநீதி என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் தலைநகரிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பாக ஆரம்பித்து வைக்கின்றோம். இதனை நுவர்லியா மாவட்டத்தில் மாத்திரமல்ல, நுவர்லியா மாவட்டத்திற்கு வெளியே வாழுகின்ற மக்களும் இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற இத்தகைய பாரபட்சத்துக்கு எதிராக அவர்களுக்கு நீதியான அதிகார பகிர்வை வழங்க கோரி நேரடியாக இத்தகைய தாள்களின் ஊடாகவும் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற டிஜிட்டல் முறையிலான பெட்டிஷன் என்கின்ற மனுமுறை மூலமாகவும் தொடர்ச்சியாக உங்களது ஒருமைப்பாட்டை, உங்களது கையெழுத்தை இடுவதன் மூலமாக இதனை ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றியமைக்க வேண்டும் என மலையக அரசியல் அரங்கம் வினயமாக கேட்டுக்கொள்கிறது. டிகோயா கிளங்கன் வைத்தியசாலையில் 22 மில்லியன் ரூபாய் செலவில் வெளி நோயாளர் ஆரம்ப பரிசோதனை பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானி நிதி ஒதுக்கீட்டில் நோர்விட் பிரதேச சபையின் தலைவர் கே ரவி தலைமையில் இன்று இந்த பரிசோதனை பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் நிதி ஒதுக்கீட்டில் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் 22 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வெளிநோயாளர் ஆரம்ப பிரிவு பரிசோதனை பிரிவு நோர்வுட் பிரதேச சபையின் தலைவர் கே ரவி தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. டிகோயா வெளிநோயாளர் பிரிவுக்கு வரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாகவும் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்றுக் கொள்பவர்களின் வசதி கருதியும் குறித்த பிரிவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் மூலம் நோயாளர்களின் நோய் மற்றும் பரிசோதனை முடிவுகள் விரைவாக செய்யப்படும். இதனால் வீணான காலதாமதம் தவிர்த்துக் கொள்ள முடியும் எனவும் நோயாளர்களின் பரிசோதனைகள் மூலம் இனங்கண்டு அவர்களை உரிய சிகிச்சை பிரிவுக்குட்படுத்த முடியும் என வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இதன்போது வைத்திய உபகரணங்கள் சில வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை கிளிநொச்சி ராணுவத்தின் 57வது படைப்பிரிவினரால் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த பொருட்கள் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டன. வடக்குள் பருவப்பயிற்சி மழை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தை 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொழிய ஆரம்பித்துள்ளது. இதனால் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்வில் சற்று தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளது. வடக்குள் பருவப்பயிற்சி மழை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தை 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொழிய ஆரம்பித்துள்ளது. இதனால் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்வில் சற்று தளம்பல் நிலை ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. இந்நிலையில் இன்று காலை 8:30 மணி வரையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதில் 54.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், நவகிரி பகுதியில் 66.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், தும்பங்கேணி பகுதியில் 27.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மயிலம்பாவளியில் 70.0 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகி உள்ளது.
வாகனேரி பகுதியில் 91.9 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் கட்டுமுறிவு பகுதியில் 30.0 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாகவும் கடந்த 2011 மார்கழி 31 வரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2254.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையத்தின் பொறுப்பதிகாரி சு ரமேஷ் தெரிவித்தார். எனினும் மாவட்டத்தில் உள்ள சிறிய குளங்கள் நிரம்பியுள்ளதுடன் பெரிய குளங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக அக்குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதுபோன்று 33 அடி அங்குலம் கொள்ளளவுடைய உன்னிச்சை குளத்தின் நீர்மட்டம் தற்போது 28 அடி 3 அங்குலமாகவும் 15 அடி 8 அங்குலம் கொள்ளளவுடைய உருகாமம் குளத்தின் நீர்மட்டம் தற்போது 13 அடி 7 அங்குலமாகவும் 19 அடி 2 அங்குலம் கொள்ளளவுடைய வாகனேரி குளத்தின் நீர்மட்டம் தற்போது 16 அடி 8 அங்குலமாகவும் 11 அடி 6 அங்குலம் கொள்ளளவுடைய கட்டுமுறிவு குளத்தின் நீர்மட்டம் தற்போது 11 அடி 8 அங்குலமாகவும் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனானி அணைக்கட்டின் நீர்மட்டம் தற்போது 7 அடி 7 அங்குலமாகவும் உயர்வடைந்துள்ளதாகவும் அந்த குளங்களுக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக உள்ளூர் வீதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் மக்கள் உள்ளூர் போக்குவரத்துகளிலும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இத்துடன் நியூ டிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து நியூ டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.